வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, தாராபலன் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தலைப்பு தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வியூஸ் போனால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ உற்சாகமாக போட முடியும். இப்போ வாங்க, தாராபலன் நேற்று எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். போன வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை போய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1, 3, 5, 7 இதெல்லாம் உதவாத நாள். அதாவது தாரையில் இந்த நம்பர்லாம் வந்தால் அந்த நம்பரில் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. மிச்சம் 2, 4, 6, 8, 9 இதெல்லாம் ஒரு நல்ல தாரைன்னு சொல்கிறது. சரி, தாரைன்னு சொல்கிறீங்க, அதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திருமணத்துக்கு நாள் குறிப்பாங்க. இப்போது பொண்ணும் பையனும் இருக்கிறாங்க, அந்த நாள் இருக்குது, திருமண நாள் இருக்குது. இப்போது பையனோட தாரா எது, பொண்ணோட தாரா எதுன்னு பார்த்துட்டு, அதான் 2 பேருக்கும் அந்த நாள் சரியாக வருதான்னு பார்ப்பாங்க. எப்படின்னா, பொண்ணோட தாரை சம்பத்து தாரைன்னு வருது, பையனுக்கு மைத்திர தாரைன்னு வருது. இப்போது அதாவது அந்த நாளை யூஸ் பண்ணி பார்த்தா, பொண்ணுக்கும் பையனுக்கும் தனித்தனியாக பார்த்தா இந்த நாள் வருதுன்னு வைங்க. இது பொதுவானது, ரெண்டுமே சுக்கிரனுடையதும் புதனுடையதும் நல்ல தாரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண நாளை குறிப்பாங்க. அதுவே ஒரு வீடு கிரக பிரதேசம் போனோம்னா பொண்ணுக்கு மட்டும் குறிச்சா போதும். அதாவது அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு மட்டும் குறிச்சா போதும். ஏன்னா இல்லத்தரசி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தப்ப இல்லத்தரசன் நீ யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ பெண்களுக்கு மட்டும், அதாவது கடகால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போடுறது, வீடு மோல்டிங் போடுறது, வீடு குத்தனம் போடுறது, அதுக்கப்புறம் தங்கம் வாங்கிறது, வீட்டு மனை வாங்கிறது, வீட்டு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அதாவது ஒரு கடை வைக்கிறது, ஓப்பன் பண்ணுறது, நிறைய இருக்குது இல்லை. ஒரு எந்த விசேஷமாக இருந்தாலும் அன்னைக்கு நம்மளுக்கு என்ன தாராபலன் அப்படின்னு பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அந்த கடையை ரன் பண்ணுறவங்கள தான் பார்ப்பாங்க. இது மாதிரி பார்க்கறது தாங்க தாராபலன். ஓகேங்க, தேங்க்யூ.